வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு முழுவதுமே தமிழகத்தில் போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் நடந்த அந்த துயர சம்பவம், மின்வெட்டு சார்பாக மின்வெட்டு இல்லாதனால பயங்கர போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. திமுக அமைச்சருக்கு எதிராக இடி மறுபடியும் தூக்கியிருக்காங்க ஒரு அஸ்திரத்தை. என்ன நடக்குது பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அதை எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். ஆனால் வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த துயர சம்பவம், சூலூரில் 10 வயது சிறுமிக்கு நடந்த அந்த துயர சம்பவம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துட்டு இருந்தோம். இதை மாதிரி சிறு சிறு குழந்தைகள் 2 வயது குழந்தைகள் கூட இது நடந்துருந்துச்சு. இனியாவது இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஊடகவியலாளராக நம்ம ஒரு அரசாங்கத்திற்கும் மக்களுக்குமே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக மனிதர்கள் இயல்பான மனநிலையில் இருக்கிறவங்க குழந்தைகளாக பார்ப்பார்கள். சகோதரிகளை, அந்நிய பெண்களை அதுக்குரிய மதிப்போடு பார்ப்பாங்க. இந்த மனப்பிறழ்வு இருக்கிறவங்க எல்லாருக்கும் உணர்வு உண்டு தான், யாரும் உணர்வு இல்லாதவர்கள் கிடையாது. ஆனால் நாம் இந்த சமூகத்தாலையும் சட்டத்தாலையும் சூழப்பட்டு ஒரு நாகரிகத்தான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதில் இந்த மாதிரி மனித மிருகங்கள், ஒரு 10 வயது சிறுமினா அது சிறுமி குழந்தையாக தான் பார்ப்போம். ஆனால் இத்தனையும் வாலிப வயசு. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா நீண்ட காலம் திட்டம் போட்டு தான் அந்த வேலையை பண்ணியிருப்பான். அப்போ இந்த மாதிரி ஒரு மனப்பிறழ்வு வருது. ஒரு குழந்தைகிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, லாஸ்ட்டில் அது செத்து போயிருக்கும். இவனுங்க இதில் தான் 1க்கு 2 பேர். அப்போ இந்த மாதிரி ஒருத்தன் எண்ணத்தோடு இருக்கிறான் அப்படின்னா 2 காரணம். 1 மனச்சிதைவு, 2 போதை. போதை அதிகமாக பயன்படுத்துகிறவங்களும் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவானு. கிட்டத்தட்ட அவன் எதில் சிந்தனையை செலுத்திக்கிட்டே இருக்கானோ அதில் இதாகிடும். இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் பழகினது. அதுவும் என்ன பண்ணியிருக்கான், குழந்தை விளையாடிட்டு இருந்துருக்கு. ஸ்கூல் லீவ் டைம் எல்லா குழந்தைங்களும் வெளியில் விளையாடும். அது மாதிரி விளையாடி இருந்திருக்குன்னு வீட்டில் இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து இதுக்கு கூப்பிட்டு பார்த்தா காணோம். மற்ற குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குது. இந்த நம்ம குழந்தை காணுமே. குழந்தைங்கள்ட்ட எங்கம்மான்னு கேட்டால், இல்லை அந்த அங்கிள் கூட போச்சு. கார்த்திகா அவன் பேர். கார்த்திகா பேர்லாம் நல்லா வச்சுக்கிறாங்க. அம்மா போய்க்குது அப்படின்னோடனே சரின்ட்டு இவங்க தேட்டு சரி அவங்க கூட தானே போயிருக்கு, பக்கத்து வீட்டு பையன். அங்கிள்னு பழக்கம் போல். அப்புறம் அவன் பார்த்தா வர்றான். கேட்டால் இன்னும் வரலையா, அப்போவே ஏதோ வாங்கணும்னு இது பண்ணால் நான் இது பண்ணி அனுப்பிச்சி போயிட்டேன், நான் ஒரு வேலையாக போயிட்டு வரேன், எங்கே போனாவோ அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டு கூட சேர்ந்து தேடுறான். நம்பிடுறாங்க, எல்லாம் தேடுறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வருது. போலீஸ் விசாரணையில் இந்த மாதிரி போனால் இவர் இவ்வளோ தான் போச்சுன்னு சொன்னாங்க சார் குழந்தைங்க. பாவம் அவரும் இங்கே வேலையாக போயிட்டு வராரு, அது வரைக்குமே காணும் குழந்த. பாவம் அவரும் தேடின்னு இருக்காரு அப்படி இப்படின்னோடனே போலீஸும் நம்புது. சிசிடிவியை எடுத்து ஆய்வு பண்ணால் இவன் கூட போகுது. அதுக்கப்புறம் இவன் மட்டும் தனியாக வரும். தெரிஞ்ச அப்புறம் தான் இவனை கூப்பிட்டு விசாரித்தோன்னே உண்மையை சொல்லிட்டான். ஒரு காட்டுக்குள்ள மாதிரி ஒரு ஆற்று இதில் நடக்குது. எடுத்தப்போ உயிர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இறங்கும் போதே இதாக இருந்திருக்கு. ஆனால் உயிர் இருந்த மாதிரியே காவல் அதிகாரிகள் இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக தான் இன்றைக்கு சில சமயம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துடைய பதட்டத்தை குறைச்சி அந்த இதை பாடி அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அப்புறம் போனால் இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. பெரிய போராட்டம். இவனை விசாரித்ததில் கூட நண்பரையும் சேர்த்துக்கிட்டு அவன் பேர் மோகன்ராஜ் கொண்டு போய் 2 பேரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இது ஒரு அரசுக்கு உடனே இவங்களாம் கொண்டு வச்சுட்டாங்க. நியாயவான்கள் 5 ஆண்டு காலம் எந்தவித சிறு சம்பவத்துக்கு கூட ஆளாகாமல் பெண்கள் குழந்தைகளை அப்படி காத்து வந்த இந்த அரசினுடைய எதிர்கட்சி தலைவரும் மற்றவர்களும் அப்படி கொந்தளிச்சு போய் அறிக்கையெல்லாம் விட்டாங்க. இதில் அன்புமணி ராமதாஸ் சொன்ன அறிக்கை சரியான ஒரு இது. காவல்துறை இந்த மாதிரி விவகாரங்கள், போக்சோ வழக்குகள் இதெல்லாம் விரைந்து முடித்து மரண தண்டனை வாங்கி தரணும். அந்த மரண தண்டனை வாங்குறதுன்றது ஏன் மேல்கோர்ட்டில் போய் மிஸ் ஆகுது. அப்போ காவல்துறையுடைய விசாரணையில் பிரச்சனை. அதை கரெக்டாக பண்ணால் மரண தண்டனை. நிர்பயா குற்றவாளிகளுக்கு கிடைச்சதில்ல மரண தண்டனை. அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பண்ணணும். அரசு இந்த இதிலலாம் போய் ரோந்து பண்ணி பண்ணணும் அப்படிலாம் கேட்க முடியாது. இது அவன் திட்டம் போட்டு அவன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வக்கர எண்ணம் பெற்றோர் கூட தெரியல. அதாவது குழந்தையே இவன் காணா போய் அந்த குழந்தை பிணமாக இருந்து இவன் இவங்களோட தேடும் போது கூட இவன் மேலே சந்தேகம் வரலன்னா அவன் எந்த அளவுக்கு பழகிருப்பான், அந்த அளவுக்கு படுபட்ட நெய்பராக இருந்திருக்கான். ஆமாம். அதனால் இது ஒரு போலீஸே நினச்சாலும் தடுக்க முடியாத ஒரு விஷயம்.
இப்போ ரவுடிகள் வந்து ரவுடிகளோட சண்டை போட்டு வெட்டி கொண்டாங்க, கூலிப்படை வெட்டி கொளுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஆனாலும் இது வந்து தவிர்க்கப்படணும்னா ப்ரிகாஷன் என்ன? காவல்துறையில் இந்த மாதிரி விஷயங்களில் கடுமையாக நடவடிக்கை, போக்சோ குற்றங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். குற்றத்தை தடுப்பது, குற்றவாளிகளை பிடிப்பது, குற்றவாளிகள் தண்டனை பெற்றுத் தருவது. இதில் 3வது கோல் என்றைக்குமே போலீஸில் இருக்காது சரியா. அதனால தான் 100 பேரை பிடிச்சா 3 பேருக்கு தண்டனை கிடைக்கும், 97 பேர் சாட்சி ஆகுதுன்னு எல்லாம் வெளியே வந்துடுவோம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. காவல்துறை இந்த இதை பண்ணணும். குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பணியையும் அரசு, பள்ளிகள், பெற்றோர் விழிப்புணர்வு முகாம்கள், தொலைக்காட்சிகள் இந்த மாதிரி இல்லை. கூடுதலாக முதல்வர் விஜயை பர்சனலாக ஒரு விழிப்புணர்வு காணொலி போட்டாருன்னா கூட அந்த குழந்தைகள் பார்க்கும். விஜய் சொன்னால் கேட்கணும். அது ஒன்று. கண்டிப்பாக ரைட்ண்ணே. இன்றைக்கு வந்து நம்முடைய ஐஜி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து புகார் தெரிவித்தோடனே, புகார் தெரிவித்து 5 மணி நேரத்தில் நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சோம், 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஆனால் பாடி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு பேசினாங்க, பேச்சுவார்த்தை நடத்தலாம், தோல்வி இருக்கும்போது தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர் பேசி அதை சமாதானப்படுத்தி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. அனுபவம் இல்லாத கட்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வந்து முதலேருந்தே வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்றைக்கி அவங்க செய்திருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அனுபவம் உள்ள ஐபிஎஸ்கள் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அனுபவம் இல்லாத தாவேகா அந்த எம்எல்ஏ வந்து அவர் வாக்குறுதிகள் கொடுத்ததை மக்கள் ஏற்றுக்கிட்டு அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு போனாங்கன்றதான் பார்க்கணும். ரைட்ண்ணே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பேசலாம். ஏன்னா மின்சாரம் பற்றாக்குறை சென்னையில், தமிழகத்தில் பல இடங்களில் சொல்கிறாங்க. நம்ம பர்டிகுலராக பார்க்கணும் வட சென்னையில், தென் சென்னையில் நம்மளும் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் நமக்கும் கரண்ட் போயிருந்துச்சு. பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மின்துறை அதிகாரிகளே வந்து சிறைப்பிடிப்பு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்குறன்றத விட பொதுமக்களில் ஒரு பகுதியினர் எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ தான் அவங்க ஆட்சி வந்துக்கிறாங்க, இவங்க அதிகாரிங்க தான் ஏதோ பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் ஓடுது. இவங்க அதிகாரிங்க தான் வேணும்னு நம்ம மின்வெட்டு இவ்வளோ நாளாக இல்லாத மின்வெட்டு, அதுனே கொளத்தூரில் மட்டும் மின்வெட்டு அதிகமாக இருக்குது. அதனே வட சென்னையில் மட்டும் தண்ணி நிப்பாட்டாங்களா? தண்ணி வேற நிற்கிது. எல்லாம் வந்து இவங்க ஏதோ அந்த ஆட்சி கெட்ட பேர் வரணும் பண்ணுறாங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற அளவுக்கு. அப்போ இது இவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. உண்மையிலேயே தப்பு நடந்தாலும் அவங்க என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. இது எம்ஜிஆர் நடந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் என்ன நடந்ததுன்றதை கண்டறிஞ்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி மின்வெட்டு இதெல்லாம் வந்து மக்கள் ரோட்டில் வந்து இறங்கி போராடுறதெல்லாம் ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே நடக்கக்கூடாது. அப்படி வந்தால் அது வந்து உடனடியாக சரி செய்யப்படணும். இல்லாட்டி ஆட்சி கெட்ட பேர் ஆரம்பத்திலே வந்துடும். இது ஒன்று. 2வது, நமக்கு சோலார் மின்சாரத்துலேருந்து மிகை மின்சாரம் தான் இருக்குது, பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் கிடையாது. அப்போ இது எங்கே பிரச்சனை? அந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள், இது அந்த மற்ற விஷயங்கள், அதிகாரிகள் சுணக்கம். இங்கே இந்த அதாவது நான் ஒரு இடத்துல கொடுத்துனா இருந்தேன், அடிக்கடி 3 நாளைக்கு 2 நாளைக்கு கரண்ட்டு போகும். என்னன்னா பாக்ஸில் ஒரு கம்பியை போட்டு இப்படி முறுக்கி, பாவமாக இருக்கும் அவங்கள பார்த்தா. மின்சார ஊழியர்கள் அதை இந்த இடத்துல கீழே ஜாயின் பண்ணும்போது ஒரு வெடிக்கும். அந்த கட்டிங் பிளேயர்லாம் சில பேர் தான் க்ளோஸ் போட்டு பண்ணுவோம், சில பேர் அந்த கட்டிங் பிளேயர்லேயே அந்த ரப்பர் இருக்கும், அதை போட்டு பண்ணி விட்டு போவாங்க. அது உடனே ஹைவோல்ட்டில் அப்படி எரிஞ்சு கட் ஆகிடும். இப்படியே என்னங்க பிரச்சனை? இல்லை சார், இந்த வந்து எதை சொன்னாப்புல இவ்வளோ கரண்ட்டு தான், இப்போ எல்லா வீட்லேயும் ஏசி சார், இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு, லோடு ஜாஸ்தி ஆகுது, அதனால தான் அடிக்கடி உங்களுக்கு இதாகுது. நீங்கள் கொஞ்சம் புகாராக கொடுத்தீங்கன்னா அந்த பில்லர் போட்டு வேறு கொஞ்சம் லோடு இது போடுவாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டு போகிறது நின்று போச்சு. அதனால் இப்போ இது என்ன பிரச்சனை? அதுவும் இந்த 1 வாரம் 10 நாள் அடித்த வெயிலுக்குதே, எல்லாரையும் அடுப்பில் தூக்கி போட்ட மாதிரி ஜனங்க. அதனால் ஒரு வேலை நடந்ததா? இல்லாட்டி சாவுங்கடா, ஓட்டா போட்டிங்க, அது கூட இருக்குமா? ஓட்டு போட்டு நிம்மதியாக தூங்குறீங்க, என் தலைவன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான், அப்படியா எப்படின்றத சொல்ல போனால் இன்னொரு கூட இருக்கலாம். வடச்சென்னை ஏன் மட்டும் பாதிக்குன்னா, வடச்சென்னையில் தான் கண்டினியூஸ் அமைச்சர்கள் நிறைய இருக்காங்க. ஒருவேளை அதுவும் அது ஒன்று, அவன் தான் ரோட்டில் வந்து உட்காருவான். தென் சென்னையெல்லாம் ஃபோன் பண்ணி சாவடிப்பான், இல்லை அதிகாரிக்கே ஃபோன் பண்ணுவான். அதனால் இது வந்து என்னன்றத உண்மையிலேயே மின்தடையா, இல்லை இந்த பிரச்சனை அந்த பொருட்கள்னால இதையா, இல்லை அதிகாரிகள் அலட்சியமா, இல்லை சதியா, என்னன்றதை கண்டுபிடிச்சி சரி பண்ணணுன்றதான் நம்முடைய கோரிக்கை. இது வந்து சரி பண்ணலன்னா கெட்டப்பெறாயிடும், பெரிய பிரச்சனை ஆகும். கண்டிப்பாக அவருக்கு அந்த துறை அமைச்சருக்கும் பர்சனலாகவே விஜய் கோவம் எங்கே திரும்பும்? ஆமாம், என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான். ஆற்காடு வீரசாமி அவர்கள் மீது திரும்பலையே அந்த கோவங்கள்? திரும்பலையே, அப்போல்லாம் திரும்ப இல்லை, மக்கள் சைட்லேருந்து அவ்வளோ கோவங்கள் தான் திரும்பிச்சு, தலைவருக்கு திரும்பல.
ஆமாம், ரைட்டா. இது இப்படி இருக்குண்ணே. இவங்க ஆட்சிக்கு வந்து இப்போ தான் ஆட்சி அமைச்சரவை ஏற்று பதவி ஏற்று ஒரு 3-4 நாள் ஆகலை. மொத்தமே ஆட்சி ஏற்று 10 நாள் கூட ஆகலை. ஆனால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு உண்டான வேலைகளை ஏற்ற மாதிரி இவங்க கேள்வியை பத்திரிகையாளர் கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லா துறை அமைச்சர்களை பார்த்தாலும் இது எப்போ நீங்கள் சரி செய்வீங்க, இது ஏன் சரி செய்யலை, இது ஏன் பண்ணலை அப்படிங்கிற இந்த கேள்விகளை எப்படி பார்க்க எல்லாம் அசைன்மெண்ட். இது கேள்வி முன்னாடி கேட்டிருக்காங்க. சார் நம்ம ஆட்சி பற்றி சொல்கிறாங்களே, நம்ம ஆட்சி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அண்ணா இல்லை நம்ம இது வந்து மேகதாட்டு சொல்கிறாங்களே அது இல்லை ஐயா கர்நாடகாவில் மேகதாட்டு இல்லைங்க ஐயா, இல்லை விட்டுருக்க பாஸ் கொஸ்டின் பாஸ் அது பாப்போம். என்னடா நீ யாரு, அவனை சம்பளமாக கொடுக்குறாங்க சார், கேட்டால் சரியாக சொல்லுங்கள் சார்னு கேட்கணும். ஆமாம், இல்லாட்டி போயான்னு சொல்லிடணும். அந்த தைரியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம ஆட்சியில் அது வந்து எப்படி இப்படின்றது, கண்ணாடி ஏற்றிக்கிறது இப்படிலாம் போச்சு. இப்போ வந்திருக்கணும் சின்ன பசங்க அதுன்னா என்ன சொல்கிறீங்க, என்னன்னா ஆட்சி மாறுதுல்ல, டெரராக ஆகிட்டாங்களா அவங்களாம். ஓஹோ, உடனே காமிக்கிறாங்க. கேளுங்க, இப்போ 5 வருஷம்ல பண்ண தப்பு இது. ரமேஷ்லாம் வச்சு சேராப்புல. ஆமாம், ஏன்னா பேசி பழகிடுச்சு. டிபேட் இதெல்லாம் பேசி பழக்கம் ஆனதுனால இந்த பிராமணர்கள் என்னையா எவனோ சொல்றான், அதை போய் அவன்கிட்டயே கேட்பியா? அதான் பிராமணர்கள் என்ன இஸ்லாமியர் சிறுபான்மை துறை ஆதி திராவிடர். இதுல என்ன ஒரு அதிர்ச்சி தெரியுமாண்ணே, அண்ணன் வைகோ அது ஒன்றும் தப்பு இல்லையே, சரிதானே. அண்ணன் வைகோ பெரிய துண்டாலாம் போட்டுக்கிறாரு. அதுதான், ஏன்னா வீட்லயே அவங்க கூட்டணிக்கு ஓட்டு வாங்க முடியல. எப்ப உள்ளாட்சி எல்லாம் வந்துருவாப்ல தம்பி, போர்வால் இங்கே வந்து விட்டது, துரு பிடிக்கவில்லை, இப்பொழுதும் உறுதியாக இருக்கிறது அப்படின்னாரு. திட்டுவாரு. இப்ப திரும்ப பாஸ்கெட் பால் பிளேயர், நான் ஒரு வாலிபால் பிளேயர். அவரு பாஸ்கெட்பால் 2 பேரும் பிளேயர்கள் அப்படின்றாப்ல. அதை விட்டேன் என்னன்னா அந்த கேள்வியை போய் இப்போ ஷாஜகான் அவர்களே, உங்களுக்கு ஏன் சிறுபான்மை கொடுத்திருக்க இஸ்லாமியர் என்பதாலா? வன்னியரசு அவர்களே, உங்களுக்கு ஏன் சமூக நீதித்துறை கொடுத்திருக்காங்க? நீங்கள் ஒரு அவர் அது சரியான இல்ல வன்னியரசன். அதை கேட்டு அவர் பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவங்க கிளம்பிடுவாங்க. வன்னியர் ஸ்பீடா பேசுவாருங்க. இல்ல ஸ்பீடா பேசினாலும் அதை இழுத்து முடிச்சு கொண்டு வரக்குள்ள முடிஞ்சிடும், ஒரு ரேம்பாக்க வந்த மாதிரி ஆயிரும். அப்படி ஐயா விட்டுரு ஐயா அடிக்கிற மாதிரி. மை பிடிக்கிறான்ல, எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஆமா, அவன் பாத்தீங்கன்னா கையை கொடுத்து வச்சிருப்பான். அப்புறமும் ரொம்ப நேரம் முடியாதுல்ல, அப்படி இப்படின்னு இருப்பான். பாருங்க, நீங்க பாருங்க, சில பேர் நான் பல பைக்கு வெளியே போனது பாத்துருக்கீங்களா? முடியலடா. இது இந்த மாதிரி இதுல வந்து ரமேஷ்கிட்ட போயிட்டு கேள்வி அவர் சொல்லிட்டாப்புல, நாங்கள் வந்து சமூக நீதி, எங்களுக்கு அந்த மதம் இந்த மதம், அந்த ஜாதி இந்த ஜாதி, அது இது எதுவுமே கிடையாது எங்களுக்கு. முடிஞ்சிச்சா போ. அதுக்கு அடுத்து கேள்வி கேட்க தெரியல, அதுலயே விட்டுறாங்க. இது ஒரு மாதிரி ஒரு விஷயம் பேசுறேன்னா அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம்னா அது கேட்கறது இல்லை. இப்ப நீங்க ஜாதி அங்க என்ன சொல்லி கொடுறோம் அது மட்டும் தான் கேட்க முடியும். அப்படி கேட்க முடியும். அடுத்த கேள்வி சொல்லி கொடுத்து அமிச்சுன்னு தான் தெரியும். இதை கேளு, அவர் அப்படி ஏதாவது வாய் விடுவாரு, அதை ட்ரால் பண்ணலான்னு வாங்க. அதான் யாருன்னு ட்ரைனிங் ஆகிதானே வந்து இது பார்ட்டி எல்லா டிபேட்டுன்னு. ஆமா, அதனால முடிச்சு விட்டாப்புல. கண்டிப்பான. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் அவர்களோட ஒரு அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட என்னுடைய தெரிஞ்ச சில நண்பர்கள் சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போகும்போது எல்லா ஊர்லேயுமே நுழைவு வரின்னு ஒன்று வாங்குறாங்க. ஆமாம், அதுவே பெரிய அளவில். நான் கேட்டேன், ஏங்க அந்த ஊராட்சிக்கு அந்த தொகை போகும், ஏங்க ஊராட்சிக்கு போகுதுன்னா அது ஒரு மினிமம், மீதி எல்லாம் முன்னாடி இருந்த திமுககாரங்க நுழைவு வரின்னு போட்டு இஷ்டத்துக்கு வாங்கிட்டாங்க எல்லா ஊர்லேயும். ராமேஸ்வரம்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. திருச்செந்தூர்னு சமீப காலமாக திருச்செந்தூரில் திருப்பதியை மிஞ்சிற அளவுக்கு கூட்டம். அதுக்கு பல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் காரணம். அதாவது அது இந்துக்கள் ரீதியாக நம்ம பவர்ஃபுல்லான கோயில் தேவைப்படுது. ஆமாம், ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீ கடற்கரை ஓரமாக உட்காந்தனா அதில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ரஷ்யாலேருந்தே வந்தாங்கண்ணே, அங்கே இருக்கிற முக்கியமான அஃபிஷியலே வந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆளுக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க. இப்போ நீ வா நம்பிக்கையில் நாங்களும் பல நம்பிக்கைகளை பார்த்துருக்கோம். அதை விட்டுட்டு அவங்களாம் சொல்லி இப்போ ஒரு சாதாரண மக்கள் ஆனாலும் சரி, ஒரு விவிஐபி போனாலும் சரி, அதாவது கட்சிக்காரங்கள் இல்லாமல் மற்ற யார் போனாலும் மினிமம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்கிற வேண்டிய நிலைமை. யார் நிற்க வேண்டிய மக்கள் அதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கிடையாதுண்ணே. அவ்வளோ காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம், கிடையாது. திருவண்ணாமலையிலண்ணே அந்த ஊர் மக்கள், நாங்கள் கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆச்சுக்காங்க. நான்லாம் பீச்சுக்கு போய் பல வருஷம் ஆச்சு.
இல்ல காரணம் என்ன, நாங்க வெளிய இருந்து சாமி கும்பிடுவாங்க. அதாவது வேதனையோட உச்சக்கட்ட மாதிரி ஆயிப்போச்சு. கடைசியில் அவரே என்ன பண்ண இருக்கியா போப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிலைமை. இதெல்லாம் எப்படி சரி கட்டணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அவருக்கு அந்த அனுபவம் உண்டு. ஏன்னா என்கிட்ட ஒரு தடவை பேட்டி கொடுக்கும்போது பேசியிருக்கவும் செஞ்சிருக்காரு அமைச்சர் அவர்கள். பாப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இல்லை இதெல்லாம் சரி பண்ணணும்னு எல்லாருடைய கோரிக்கையா இருக்குதுங்க. இந்த நுழைவு வரி இதுல அதை நீக்கிட்டா யாரும் வசூலிக்க கூடாது அப்படின்னு பண்ணிட்டா அந்த சாமி கும்பிடுறத உங்களை கும்பிடுவாங்கன்றாங்க பெருசா. ஆமாண்ணே. இது ஒண்ணு. ரெண்டாவது சிறப்பு கட்டணங்கள், சிறப்பு தரிசனங்கள், அது இதுன்னு உள்ள நடக்கிற அநியாயம் இருக்குல்ல, அதை சரி பண்ணுங்க. அது சரி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த அபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த அர்ச்சனை கோயில் முடிஞ்சோடனே அந்த வாங்கக்கூடிய பிரசாத ஸ்டாலு, இதெல்லாம் மிகப்பெரிய ஊழல் நடக்குறேன். பிரசாத ஸ்டால்லாம் இவங்க கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் நடந்த ஊழல் இருக்கு, அது அப்பப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியல, இந்த துறையில நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இதுக்குள்ள போனா பல விஷயங்கள் இருக்கு, பல பூதங்கள் இருக்கு. ஆமா, ரைட்ண்ணே. இது ஒரு புறம் நடந்துட்டு இருக்கேனே. அண்ணன் திருமா அவர்கள் இன்னைக்கு ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஒரு விஷயத்த பேசலை, நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த அந்த பெரிய ஒரு அதிரடி சம்பவம். ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாப்புல. அதில் கொடுக்கும்போது ரெண்டு அமாவாசை தாங்காதுன்னாரா? இல்லை, அது சொன்னால் கூட பரவாயில்ல, அதான் அடிக்கடி சொல்லுவார். ஆமாம், இது வந்து ராஜா அவர்கள் போட்டதை பற்றி நான் அது பார்த்து பேசுகிறேன், என்னங்கிற கேட்டுட்டு சொல்கிறேன். இது எதுக்கு டெலிட் பண்ணான்னு தெரியல, கேட்டுட்டு சொல்கிறேன். எங்கள் தலைவர் எங்களை அறிவுறுத்தியிருக்காரு, நாங்கள் எப்போவுமே நேர்மையாகவும் கனிவாகவும் ஒரு எங்களுடைய கண்டனத்தை கூட ஒரு கரெக்டாக தாங்க நாங்கள் பேசுவோம், நாங்கள் வரம்பு மீறி பேசுனது இல்லை, தெரிஞ்சதெல்லாம் நேர்மை எருமை கருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். லாட்ரி குடும்பத்துக்கு கீழே தான் இந்த ஆட்சியே நடக்குது, இந்த ஆட்சி கண்ட்ரோல் ஃபுல்லாக லாட்ரி குடும்பத்துக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 4 நாட்களே அதை கண்டுபிடிச்சிருக்காரு ஆர்எஸ் பாரதி. எப்படி பார்க்க? லாட்ரி மார்டின் அவர் வந்து அவருடைய நிறுவனம் தேர்தல் பத்திரத்தில் பணம் கொடுத்துச்சு. அந்த பத்திரங்கள் வெளியே வந்தது. எல்லாரும் ஒழுங்காக அஃபிடேவிட் போட்டு கொடுத்தாகணும்னு கோர்ட்டு செம்ம லாக் பண்ணாங்க. ஆமாம், சரி, அந்த டைம் நான்லாம் பேசியிருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பராக லாக் பண்ணாமல. இவங்க இல்லை மயிலாடு, அது வந்து நொல்ல மயிலாடு நேரடியாக கேட்குறேன், அந்த பட்டியல் கொடுன்ட்டாப்புல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பட்டியல் வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போய் துடிச்சு இவரே ஒன்றுலாம் போட்டு வெளியிட்டாங்க. இதில் அதிகமாக வாங்கினது டெல்லியில் வந்து காங்கிரஸும் பாஜகவும். ஸ்டேட் வைஸாக அதிகம் வாங்கினது நம்மளும் தீதியும். யார் குற்றச்சாட்டு வச்சது? ரெண்டும் தான். தீதி தேராவும் திமுகவும். திமுக தான் அதிக காசு வாங்கினது. இவங்க அப்புறம் நீங்கள் ஒன்று அதுலேயும் காசு வாங்க தெரியல. அதிமுக 6 கோடி வாங்கியிருக்காங்க, அது வேற யார்ட்டையும் வாங்கியிருக்காங்க. இங்கே வந்து 500 சில்லற கோடி, தீதி 600 சில்லற கோடி என்னமோ. காங்கிரஸ் பிஜேபி இவங்க 4 பேர் தான் அதிக பணம் மார்டின்ட்ட வாங்கினது. அப்புறம் என்ன லாட்ரி பணம். சரி, அதை ஒரிஜினல் அவங்களோட இருக்கும்போது என்ன பணம் அது தெரியலையே. அப்போ மட்டும் இவர் என்ன அப்ரண்டிஸாக வந்தாரா? தெரியுதா? இவங்களோட இருந்தால் அறிவாளி, வெளியே போனால் மலையாளி. முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் சொன்னாங்களா இல்லையா? இல்லாட்டி கோமாளி. இவங்களோட இருந்தால் அறிவாளி, வெளியே போனால் கோமாளி. இவங்களோட இருந்தால் எல்லாமே வீரன் அது இதுன்றது. வெளியே போனால் முடிஞ்சு முட்டாள். தங்கு முட்டைச்சங்கா, அது என்னன்னா பேர் வச்சிருக்கேன், முட்டைத்தங்கு தானே. ஆமாம், அது வேற. நேற்று அவர் சொல்லிட்டு பத்திரிகையாளர் கேட்கும்போது ஓடி போய் வண்டியில் ஏறுறாரு நம்ம ராசா. ஒன்னுதானையா ஓட விடுவேன்னு சொன்னா ஒன்ன ஓட விட்டியா நீயே அடிக்கிற ராசா. இவ்வளோ நாளா பெய்டு பத்திரிகையாளர் தான் பார்த்துருப்பாரு, இப்போ பேய் பத்திரிகையாளரை பார்த்துட்டாரு. அதனால தான் பேயை பார்த்த மாதிரி ஓட்டாப்புல. இல்லை, அதில் வேற கேள்வி, அதுக்கு என்ன மீனிங் சார்? நீங்கள் தமிழ் தானே, அப்போ பார்த்துக்கோங்க, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வேற சொல்லிட்டு போறாரு. அந்த மாதிரியான ஒரு பழைய பழமொழி தானேங்க. நேற்று பேசணும்ல, நம்ம பேசணும். அது என்ன சொல்லுவாங்க? முடம் தானே. முடந்தெங்கு. அதாவது நேராக போகிற பனைமரம் வந்து இப்படி தென்னை மரம் இப்படி சாஞ்சிரும். அப்போ தென்னை எல்லாம் அங்கே சாஞ்சிரும். இங்கே வளர்ந்தது அவனுக்கு பலன் அளிக்கணும். இதில் சண்டைலாம் வந்துருக்கு தெரியுமா? ஆமாம். இந்த மாமரம், கொய்யா மரம், இந்த மாதிரி தென்னை மரம்லாம் பக்கத்து வீட்டில் சாஞ்சிருக்கும், அங்கே உளுந்துரும். முருங்கை மரம் தானே பிரச்சனை அதிக முருங்கைக்காய் அங்கே தான் போயிடும். சண்டே ஆகிதான் நடக்கும் எல்லாமே. அதனால முட்டைத்தங்கு வந்து இவருக்கு காண்டு. எனக்கு ஒரு சந்தேகண்ணே, இப்படி பேசுறவங்க அடுத்த ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கும் போது எங்க சின்னத்துல வந்து நில்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்களே, அது என்ன மாதிரி முட்டைத்தங்கு? கஷ்டப்பட்டு 2 கட்சி 2 பேர் காண்டில் இருக்கிறாங்க, கொலை காண்டில் இருக்கிறாங்க. பேட்டா இனிமேல் சாவடிச்சிருவேன், எங்க சின்னதான் இனிமேல் யாரு மனிதன். ஆமா, சும்மாங்கிற ஆள் யாருன்னு தெரியாத ஆள்லாம் நான் எத்தனை வருஷமா இருக்கிறேன். ஜவஹர்லால் எப்படி இருக்கும்? பேட்டா ஒரு பேரதிர்ச்சியில உட்காந்துருப்பாரு. எப்படிலாம் போராடி இயக்கத்தை கண்டு. ஆனா உண்மையிலேயே அவங்க தான் மக்கள் சேவைங்க. இஸ்லாமிய இயக்கங்கள்ல
மக்கள் சேவையில் இருக்கிற இயக்கம் தவ்ஹீத் இயக்கம் தான். ஓ, அமமுக, மனித மக்கள் கட்சி, இவங்க தான். தமிழ் சரியா அவர் பிறந்த குழந்தையிலேருந்து பணத்தை புதைக்கிற வரைக்கும் அவங்க சேவை தான். அது பார்த்துருக்கேன், அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆமாம் ஏங்க நீங்கள் கொரோனால ஒருத்தங்கிட்ட வரல, டாக்டருங்களே இதாகல, கார்பரேஷன் ஊழியர்களே தயங்கினாங்க, இவங்க இறங்கி பணத்தை வாங்கி அடக்கம் பண்ணாங்க. மிஸ் ஆனா அந்த கொரோனா டைமில் எப்படி இருந்தது? ஆமாம், கொரோனா பாதித்து உயிரிழந்தவங்க உடலை வாங்கி அடக்கம் பண்ணாங்க அவங்க. ஆமாம், இஸ்லாமிய இயக்கங்கள் பிளட்டு கொடுக்கறதுல அவங்க தான் இன்றைக்கி நம்பர் 1. உடல்நிலை பாதித்தவங்கள ஆம்புலன்ஸும் சரி, இறந்து போனவங்கள ஆம்புலன்ஸ் மூலியமாக ஊருக்கு அனுப்புறது, எல்லா வேலையும் இந்து முஸ்லீம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் செய்கிறவங்க அவங்க தான். அப்படிப்பட்ட சேவைலாம் செஞ்சுட்டு 30-40 வருஷமாக இருந்துட்டு வந்துட்டு குதே சொன்ன சரி பார்த்துக்கலாம் நின்னா ஏனியில் நிற்போன்னு சொல்லிட்டு யாருன்னே தெரிலங்க. நேற்று முளைச்சதுலாம் மினிஸ்டர் ஆனா தாவேகானால இப்படி தானாடா அப்படின்ற மாதிரி எவ்வளோ காண்டு இருக்கும். ஆமாம், ரஜினி சொன்ன மாதிரி கொலை காண்டில் இருப்பாப்புல. இல்லை அதே தமிழ் சரி மறைமுகமாக அந்த இது வச்சிருப்பாரு, கோரிக்கை வச்சிருப்பாருண்ணே, நான் இது பண்ணுறேன், ராஜினாமா பண்ணுறேன், நீங்கள் வந்து என் இதில் நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தாவகா கூட வச்சிருந்து போய் வேறு ஏதாவது பிரயோஜனமாக பண்ணிக்கலாம்னு நினைப்பாரா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த எம்எல்ஏ சீட்டு வேஸ்ட் தானே, ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 5 வருஷத்துக்கு வருமானம் தாங்க. அது வேற கதை. தொகுதி நிதியே போதுங்க. ஆனால் இவ்வளோ வரைக்கும் ஆளுங்கட்சியோட இருந்திருக்காங்க. தொகுதி நிதி அதிகாரிகள் தான். தொகுதி நிதினால என்னது 40% மீதி எல்லாம் அவங்க 20%, மீதி எல்லாம் இங்கே 20%. ஜனங்களுக்கு போகும்போது ஐஸ் கட்டி, அண்ணா சொன்ன மாதிரி ஐஸ் துருவி தான் போடுவாங்க. லாஸ்ட்டில் துளி நீராக போய் வந்து நிற்கும். அதனால் அது எம்எல்ஏ தான். என்ன ஒன்று போச்சே, வன்னியரசு நம்ம எத்தனை பேராசிரியர் இல்லை நேற்று அவர் நம்ம துணை பொதுச்செயலர் அவர் என்ன அவர் எம்பி நவாஸ்கனி இல்லைண்ணே, இல்லை விசிகா எம்பின்னு அவர் இவர் ரவிக்குமார் அண்ணன் ரவிக்குமார் வந்து வன்னியரசு அவர்கள் இன்னும் பிளாக் பண்ணி வச்சுக்கிறாருங்க ட்விட்டரில். ஐயோ, ஏன் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கவே தெரியல. அவர் சீட்டில் வன்னியரசு அவர் சீட்டில் உட்கார வைக்கும் போது ஏறி நின்று அமுக்குறாங்க, லாக் பண்ணு இல்லைன்னா முடியாதுண்ணே. ஏவா யார் பாரு அந்த இவரு நம்ம இன்னொரு எம்எல்ஏ பெருமாள் அவர் வாங்கப்பா என்ன உட்காருண்ணே, அது பாரு நல்லா உட்காந்துருந்தா அப்படின்னு என்னமோ அவர் அப்படியே வெக்கப்பட்டுக்கிறதும் அதுவும் அப்படியும். அவருக்கு யோகத்தை பாருங்க, தோக்கம் போதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜெயிச்சவனே அமைச்சர். போன 5 வருஷம் எல்லாம் இங்க இருந்துகிட்டு பண்ணியிருந்தாங்க. இவர் பாவம் தோத்துட்டு டிவி டிபேட்ல தான் தெரிஞ்சிருந்தாரு. ஆமா, இப்ப எல்லாம் கண்டோம். இவர் ஒரு ஆள் வந்து அமைச்சர், அதுவும் விடுதலை சிறுத்தைகளே முதலமைச்சருங்க. முதலமைச்சர் அவர் தானே. அது ஒரு வரலாற்றுல வந்துருச்சு இல்ல. ஆனா இந்த ஷாஜகான் அவருடைய பதவி ஏற்பதை முடிச்சுட்டு அமைச்சர் சீட்ல வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தொழுகை முறையிலேயோ அடிப்படையில வந்து அங்க உள்ள ஆட்கள்லாம் வந்து தொழுகி பாத்தியாவது அது அவங்களை உட்கார வச்சிருந்தாங்க. இது மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. இது எப்படின்னு இதே வேலையை ரமேஷோ வெங்கட்ராமனோ அது அவங்க கூட தேவையில்லை, வேற யாராவது ஒரு அமைச்சர் புரோகிதர்களை கூப்பிட்டு மந்திரம் ஓதி உட்கார வச்சிருந்தா நம்ம வீரமணி என்ன பண்ணியிருப்பாரு, கிளம்பி வந்திருப்பாருண்ணே, உருண்டுட்டே வந்திருப்பாரு. விடாது அப்படின்ட்டு வேப்பேரியிலேருந்து உருண்டுட்டு வந்திருப்பாரு. ஆமா, அங்க பிரவேசனம் பண்ணிடுறா. அப்புறம் சனாதன பாதுகாவலர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயோ எதிர்ப்பாளர், அவ்வளவுதான். அவரு திருமாவளவனே கொந்தளிச்சு போயிருப்பாரு. ஆமா, சனாதனத்தை ஒழிக்கணும். இதனால தான் சொன்ன RSS பட்டத்தை, இதனால தான் சொல்றோம் அந்த பிஜேபி பாத்தீங்களா. ஆனா இங்க அமைச்சர்கள் பதவி திட்டம் இனிமே அப்படி சொல்ல மாட்டோம்ல, சொல்ல விடுவோம். இது என்ன மதம் என்றால் எல்லாம் மதம் தான், மத நம்பிக்கைகள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்படின்னா மொத்தமா ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. இஸ்லாமியர்கள் பதவி இருக்கும்போது நீ புரோகிதரை கூட பண்ணிக்கோ, ஏதோ ஒண்ணு உன் நம்பிக்கைக்கு பண்ணிக்கோ. பிராமணர்களா எப்பா நீ இது இல்லைங்க நான் பார்த்தே தான் ஓதணும், சரி ஓதிக்க போ. யாரு அவங்க மதமோ ஏதோ ஒரு மத வழிபாட்டோட நீங்க பதவி ஏற்றுங்க அப்படின்னு ஒரு ஜீவோ போட்டு விட்டுருங்க, வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். என்னங்க இது, அவரு பைபிள் வசனம் சொல்றாரு, சரி அவராவது சபாநாயகர், அவருக்குள்ள அதிகாரம், அதை வசனம் சொல்றாரு. நாளைக்கு கூட குரான்ல இருந்து ஒரு வசனம் சொல்லலாம், நாளைக்கு கீதையிலேருந்து சொல்லலாம். எதிர்பார்க்கிறோம், நடக்குமான்னு தெரியாது. திருக்குறள் தான் சொல்லணும். சரி அவர் ஆசைப்பட்டார், சொன்னார். தடவை ஒன்று சொல்லிட்டேன்பா, விடுங்களாம்ப்பா, அதை போய் ஃபாலோ பண்ணுது, ரைட்டு. ஆனால் இது எப்படி சரியாக இருக்கும்? இது சரின்னா நீங்கள் ரமேஷ் வந்து ஒரு புரோகிதரை வச்சு, இன்னொருத்தர் ஒரு இவர் 4 பேர் இருக்கிறாங்களே, மரிய வில்சன் ஒரு பாதிரியாரை வச்சு, பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு பிராவே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் அமைச்சர் வெங்கட்ரமன் இது பண்ண கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அவர் இன்னைக்கு நேற்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுக்கெல்லாம் அவர் வந்து அவர் சொல்ற பதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமா கரெக்டாக இந்த கேள்வி கேட்டவங்க கூட போட்டி போடுறாரா?
எனக்கு தெரிஞ்சு அது மிஞ்சிடுவார் நினைக்கிறேன். போக போக தெரியும் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பார்த்தேன். பதிலுப்பா 20 நிமிஷம் பேசினாரா? ஆமாண்ணா 20 நிமிஷம் போட்டுருந்தேன். பதிலுப்பா பதில் எங்க பாக்குற மாதிரி கடைசி வரைக்கும் பதில் வரல. 5 வருஷம் அந்த 2-3 வருஷம் மேட்டர்லாம் கொட்டி தீத்துட்டாரா? தீத்துட்டாரு அவ்வளோத்தையும். ஐயோ நான் பார்க்காம போயிட்டேன். இதுல என்னன்னா இந்த 20 நிமிஷத்துல ஒரு 15 நிமிஷம் சிரிச்சிருப்பாரு. சிரிப்பு மட்டுமே ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அவரு சிரிச்சாரா இல்ல அவரே சிரிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சு அப்படியே என்னதான் சொன்னாருங்க? எது பத்தி? இந்த கொள்முதல் நிலையங்கள் இந்த 40 ரூபா வாங்குறாங்களே, அந்த உணவு மூட்டைகள் வாங்குறாங்களே, அது ஓகே பேசுறாங்க. அது என்னன்னா அவங்க கையாளுற விதங்கள் வந்து நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பரவாயில்ல. ஆனா இன்னும் வந்து பத்திரிகையாளர் கொடுக்குற அந்த தொந்தரவு தான். நீங்க இம்மிடியேட்டா பே பண்ணுங்கிற மாதிரி விஷயங்கள் தான் பெரிய கண்டிக்கிற விஷயம். ரைட்ண்ணா. எதிர்கட்சி தலைவரோட அறிக்கை, தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்துச்சு, துடிச்சுட்டு போயிட்டேன். காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது என்னங்கடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி காலையில எந்திரிச்சிட்டாரு. காலையில 11 மணிக்கு அறிக்கை வந்திருக்குண்ணே. காலைல எந்திரிச்சிட்டாரு. அதுதான் காலையில. அதனால எந்திரிச்சிட்டாரு. 11 மணிக்கு அவர் அறிக்கையை விட்டுட்டு கோவப்பட்டாரு. அக்கா கனிமொழியும் ரொம்ப கோவப்பட்டாரு. அவங்க பாவம். ஏன்னா நீங்க மெத்தனமா இருக்கீங்கன்ட்டாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா விளாத்திக்குளத்துல போய் இவங்க போயிட்டு வந்தாங்க, இவங்களே அங்க உட்காந்து பார்த்தாங்க. அது பேர் என்னன்னு தெரியல. அங்க மெத்தனமா இங்க மெத்தனம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. வந்து அவன் நேத்தான் ஒருத்தர் பதவி ஏத்து இப்படி நிமிர கூட இல்லை. இன்னும் அந்த ப்ராசஸே முடியல. நேத்தான் கடிச்சா முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே என்ன ஐயோ நெஞ்சம் பதைக்கிறது, ஐயோ ஐயோ இப்படி போயிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கை எப்படி இவங்களுக்கு கூச்சமே இல்லை பாருங்க. ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் நீங்க இப்படிதான் பண்ணிருந்தீங்க. அடுத்த வாரம் இவங்க பதவி ஏற்றிருக்காங்க. என்னமோ இவங்க 5 வருஷம் சிறப்பான ஆட்சி நடத்துற மாதிரியும், கொலைகளே இல்லாத மாதிரியும் நெஞ்சம் பதைக்கிறோம். அப்போ அந்த ஒரு வட இந்திய இவனை போட்டு சிறுவர்களை அடிச்சாங்களா? அது ஒரு பள்ளி சிறுவனை போட்டு 4 பேர் அடிச்சு கொண்டாங்களா? அது ஏன் நாங்க நேரில் ஒரு பையனை வெட்டினாங்கல்ல, சின்ன பையனை, அப்பெல்லாம் நெஞ்சம் பதைக்கலையா? ஒரு அறிக்கை வந்துச்சு அவங்கள்ட்ட. வேங்க வயல நடந்த சம்பவம், துயர சம்பவத்துக்கு. அதனால அவன் நெஞ்சம் பதைக்குதான், இவங்களுக்கு பதைக்குதான். இவரு திடீர்னு நினைச்சு இவரு அறிக்கை, எப்பா நீ தான் எதிர்கட்சி தலைவர். ஓ நான் அப்போ அறிக்கை விடணும்ல. அது இதில் இன்னொரு டமாஸ் பார்த்தீங்களா? சீச்சி இந்த பழம் புளிக்கணுவாங்கல்ல, எஸ்பி வேலுமணி. ஆமா, கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னு. அது சிஎம் விஜய் அவர்களுக்கே கண்டனம். அப்ப வேற ஏதோ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கண்கள் பணித்திருக்கோம், இதே இடிச்சிருக்கோம். அதனால அப்போ இந்த திராவிட கட்சிக்குன்னு ஒரு டக்லைன் இருக்கு. கண்கள் பணிந்தது, இதயம் பணிந்தது. எதுக்குங்க இவ்வளவு கண்டனம், இவ்வளவு வேகமா கண்டனம்? ஒரு கவர்மெண்ட் உக்காந்தா அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைம் கொடுக்க வேணாமா? ஒருவேளை இது தவறு நடக்கிறது, நம்ம இன்னும் ஒரு 48 மணி நேரம் அல்லது ரொம்ப நேரம் தாழ்ந்து போயிருந்தாங்க, வச்சிருந்தாங்க, நடவடிக்கை எடுக்கல. இவங்க வழக்கு பதிவு செய்யறது 5 மணி நேரத்துல பதிவு. இவங்க வழக்கே பதிவு செய்யாம எத்தனை நாள் இழுத்துட்டு போயிருக்காங்க. இந்த விளாத்திக்குள்ள நடந்த மேட்டர்ல கூட வழக்கே பதிவு செய்யலாம். வடநாட்டுல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சாங்க. ஒரு மாணவிக்கு புகார் கொடுத்தா எடுக்கலையா? லாஸ்ட்ல புகார் கொடுத்த எதிர்த்தரப்பு மேல எதிர்த்து நடவடிக்கை. இந்த அண்ணா நகர்ல இந்த சிறுமிக்கு நடந்ததுன்னா, சிறுமிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? இவ்வளவு நாள் ஆச்சு விசாரணை. வந்து குழந்தைகள் நல இதை வந்து நீ விசாரணை வந்து இப்படி பண்ணவே கூடாது. நேரா போய் இந்த அம்மா யூனிஃபார்ம்லேயே விசாரணை பண்ணாங்க. கோர்ட்டே கண்டிச்சது. கோர்ட்டு சொல்லியும் நடவடிக்கை எடுக்கல. என்னன்னு கேட்டா அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா, மன்னிப்பு கேட்டாங்களா? சட்டம் என்ன சொல்ல தெரியுமா? தூக்கு அப்படின்ட்டாங்க. என்னென்ன அநியாயங்கள், என்னென்ன சட்ட மீறல்கள். யார் அந்த சாரு? எத்தனை நாளுக்கு அப்புறம் பிடிச்சிங்க? எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துற பிறகு தானே பிடிச்சிங்க? போன குற்றவாளியை கையோட இழுத்து கொண்டு வந்தது யாரு? இனிமே அது பெரிய விசாரணை. குற்றவாளியை மறுபடியும் அமுச்சு விட்டாங்க. அவருதா? ஆமா. அப்போ நீ இல்லப்பா, நீ போப்பா. அவர் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டது யாரு? இதெல்லாம் பேசப்படும் பொருளாக இருக்கும். ரைட்ண்ணே. எங்கள் அண்ணன் திருப்பியும் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன சொன்னார்னா, நான் கூட்டணி அமைக்க என்னை வச்சு தான் என்னை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி இந்த கூட்டணியை உடைக்கணும் முடிவு பண்ணாங்க. ஆனால் காலஸ்டாங்களா? அப்புறம் என்ன? இல்லைண்ணே, இல்லையே. அவரோட அண்ணனோட ஃபீலை நீங்கள் புரிஞ்சுக்கலண்ணே. தேர்தல் இந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறம், தேர்தல் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது வரைக்கும் அண்ணன் கண்ட்ரோலில் இருந்திருக்காருண்ணே. அழுதுட்டாராமா? அவன் கூட்டணியில் காங்கிரஸ் போகும்போது நான் என்ன செய்ய முடியும், கம்யூனிஸ்ட் போகும்போது நான் என்ன செய்ய முடியும், அதனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கூட்டணி தலைவர் அவர். என்ன தெரியல, கூட்டத்தில் அவர் சைடு கேப்ல அடிச்சாரு தெரியுமா? நைனாவை டேடி அடிச்சிட்டா. யா மாதிரியும் பராபரமே நான் கூட்டணி தலைவரா இதெல்லாம் இழுத்து பிடிச்சி கரெக்டா அதே சொல்லிட்டாரு. அப்பனா நீ என்ன பண்ணியிருந்தேன்றதான் கேட்குறாரு. மறைமுகமா இல்லை, நேரடியாகவே கேட்டாரு. இது எல்லாம் எத்தனால நேற்று மந்திரி சபையில் உட்காடுறாங்க. அப்போ என்னது, மறுவீடு போன மைனா கதை தான். மைனா வந்து மறுவீடு போகும்போது நைனாவை பார்த்து அழுவோம். நைனா பக்கத்து தெரு தான் போமா பக்கத்து தெருவில் தானே போய் குடியிருக்க போகிற, இல்லைன்னா ஒன்று பிரியறதுக்கு இத்தனை வருஷம் கூட வந்துட்டேன். ஐயோ மைனா, இந்த மாதிரிகிறிய மைனா, எனக்கு என் பொண்ணா, என்னுடைய தெய்வம், குல தெய்வம் நீ. நைனா எப்படின்னா நைனா போவேன். ஏய் கேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் அழுது முடிச்சு வா அப்படிமா வீட்டுக்காரன்.
அப்புறம் மைனா வரேன் நைனா, போ மைனா போயிடும். 2 நாள் பொறுத்து மைனா வரும் ரிட்டர்ன். எங்கள் வீட்டில் அந்த ரெட்டை சங்கிலி போட சொன்னாங்கல்ல, அது எங்க அதை கொஞ்சம் ஆரம் மாதிரி பெருசாக போட சொன்னாங்க. உங்கள் வீட்லையா மைனா, எங்கள் வீட்டில் தான் நைனா அப்படின்னு. அந்த மாதிரி மறுவீடு போன மைனா மாதிரி இவர் வந்து, ஐயோ டாடி, ஐயோ ஸ்டாலின் அவர்களிடம் பர்மிஷன் வாங்கிட்டு அவர் காலில் விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போகணும். இப்போ இன்னொன்று செய்வாங்க, அது செஞ்சால் அது மரபு மீறலாக வரும்னு நினைக்கிறேன். பாபா அந்த இதை எங்கே போகிறேன்னா, ஏப்பா எப்போவுமே இப்படி நிற்காதப்பா, நீ அமைச்சருப்பா. இல்லைண்ணா நீ வந்தா நான் அப்படி தான் நிற்பேன். சரி எங்கே போ, அறிவாலயம் போகலாம் வா. எதுக்கு சார்? அங்கே போய் ஆசீர்வாதம் எடுத்து தரும். ஆசீர்வாதம் நமக்கு பெரியார் அவர் தான். நான் இப்படியே நிற்கினா உங்க தோல் வலிக்குதுண்ணா. நீ தான்ப்பா நிற்கிற. சரி நிமிந்து இல்லை. ரைட். என்ன இது விட்டா கூட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. நடந்தாலும் நடக்கும்னு சொல்ல ஆக்சுவலாக விஜய் காண்டாக போகிறாப்புல. அதுதான் பெரிய அறிவாலயம் பக்கம் பார்த்தேன் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு. ரைட்ண்ணே. இந்த கூட்டணி எப்படி எவ்வளவு தூரத்துக்கு தாவேக்காவோட ஜெல்லாக வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க திமுக கூட்டணிலேருந்து போன தாவேக்காலாம் விட்டுருங்க, சீட்டு விட்டாது. தாவேக்கா கேவேக்கா சீட்டு ஜெல்லாயிடுவாங்க. அவர் உக்காந்தாருல அப்படி இப்படின்னு. ஆமா, அவங்க போற அப்படியே பார்த்துன்னு இருப்பாப்புல. மூட்டார் அதை மூட்டாய் சோழ பரம்பரையில் ஒரு சூப்பரா அப்படின்னு நல்லாதான் இருக்கிறது. அதனால எங்க அண்ணன் வித்யா விவரமானவர் கையோட இருந்து கூட்டு போயிட்டாரு. வா ஆபீஸ்க்கா போகும், நீ கால மேல காலை போட்டுருவேன் தெரியும். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தான் தம்பி வா தலைமையா இருக்க வா, டேடி கூப்பிடுறாரு. நோ நோ நீ போயிட்டு வாண்ணா, நான் பாடுபடுத்தினாங்க நம்மள. தோத்ததுனால என்ன பாடுபடுத்தினீங்க, நீ வேணா போ, நாங்க இங்கதான் ஆதரவு, ஒத்த ரோசா வந்தாலும் இங்கதான் இருப்போம். அதனால ஜோதிமணி அவரு யாருன்னா காங்கிரஸோட ஐக்கியமாயிட்டாரு. நீ போனா அவர் அங்கேயே இளைய பெருமாள் பையன் அவர் காங்கிரஸோட சேர்ந்துட்டாரு. அதனால இனி அதெல்லாம் நடக்காதுங்க. ஒருவேளை ஆட்சிக்கு எதிராக ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தா அண்ணன் பேச வாய்ப்பு இருக்குமா, இல்ல கடந்த காலங்களை போல தோழமை சுட்டலாம்? அதெல்லாம் புரியாம பேசிடுவாப்புல. ஓ, அவர் விஜய்க்கும் புரியாத அளவுக்கு நமக்கும் தெரியாத அளவுக்கு பேசிடுறாரு. 2 மணி நேரம் எழுதாருன்னா என்னன்னு புரியாது. அப்ப இன்னைக்கு உட்கார்ந்து இருந்தாரு, அது எப்படி முடியுதுன்னு தெரியல. நம்மளால கூட இவ்வளவு முடியல, இப்படியே உட்காந்து பேசிட்டே இருந்தாரு. 30 வருஷம் ட்ரைனிங். ஓ, 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங். எங்க அண்ணன் 4 நூற்றாண்டு ட்ரைனிங் இதான் இருக்கிறீங்க. ரைட்ண்ணே. இடி அடுத்த அஸ்திரத்தை எடுத்திருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப கூட விடல, பயங்கரமா கொந்தளிச்சு பேசியிருக்காரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஈடிக்கு எதிராக இல்ல, ஆட்சிக்கு எதிராக. முதல்வர் தூங்கி கொண்டிருக்கிறார், முதல்வர் கையிலேருந்து கட்சியை பிடுங்க ஆதவர்ஜுன் அழைகிறார். அவங்க இந்த விசாரணைக்கு பர்மிஷன் கொடுக்கலாமான்னு கேட்டுன்னு யோசிச்சுன்னுக்குறாங்க. கொடுத்துருங்க வேட்டா ரொம்ப பேச குறா பர்மிஷன் இல்லைண்ணா. இது 2007 இதே குத்தம் நடந்துச்சு. 2006 2011 திமுக ஆட்சி காலத்துல இவர் அதிமுக எம்எல்ஏ முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ யாருமே எய்த்து பேசுறாரு இல்லையா, இவர் ஆளா எல்லா விஷயத்தையும் எய்த்து பேசுவார். அதுல இருந்து 2 மாசத்துல திருப்பி கட்சி திமுக வந்து சேர்ந்தாரு. ஒருவேளை துண்டு எதுவும் போடுறாரா? இருக்கும். அண்ணாச்சிக்கு ரொம்ப சிக்கல்லாம் இருக்குது. ஆமா, அதனால இடி பெரிய மேட்ரு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரையல் போகிறது தான் கேட்குறாங்க. செந்தில் பாலாஜிக்கும் அதுதான். இவங்க ட்ரையல் பர்மிஷன் கொடுத்துடணும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இல்லை, எதுக்காக இந்த விசாரணை கேட்கறாங்க மக்களுக்கு தெரியும். விசாரணை கிடையாது. ஏற்கனவே நடந்த வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கில் விசாரணை முடிந்து சார்ஜ் ஷீட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. இது கைதும் வராது. இதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டா கைது பண்ண மாட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி தரணும்ல. ஆமாம், இந்த வழக்கு நடத்தினா ஒரு 2-3 மாதத்துலேயே கூட தண்டனை கொடுத்துருவாங்க. இப்போ அண்ணாச்சிக்கு 3 வருஷம்ட்டாங்க வச்சுக்கிங்க, இடைத்தேர்தல் தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தாவேக்காக ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். நீ சட்டை கிழிப்பியா, அங்கேயும் கோயம்புத்தூர் சீட் இருக்குல்ல, அங்கேயே கொடி நாட்டுறோம் பாருங்க. அதனால திமுக கவர்மெண்ட்டு தள்ளி போட்டே வந்துச்சு. இப்போ இவங்கள்ட்ட வந்திருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பழி வாங்க வேணாம், தடையாக இருக்காது. அப்போது என்ன பண்ண போகிறா சார், நடத்த போகிறோம், நடத்து என்ன நடக்கும், தண்டனை வாங்கி கொடுப்போம், கொடு போ பண்ணிட்டு போங்க. KNRக்கு எதிராக கோர்ட்டு பெலாட் நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா, ரைட்டு போடு. எப்பா விளக்கு தேய்ச்சாச்சு, பூதம் எங்க ஏதோ வரேண்ணா, அதுதான் டெல்லியில் போய் சந்திக்க போகிறாரா? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அரசியலுங்க. இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். உணர்ச்சி சொல்லாமல் பட மாட்டேன் நான். கண்டிப்பாக. அவ்வளோதான். ரைட், மிக்க நன்றி. உங்கள் நேரத்தையும் கருத்து